வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மட்டன் குழம்பு குக்கரில் பண்ண போகிறேன். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்காக நான் இந்த 600 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் நீளமாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கப் போல் தேங்காய். இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்ப்போம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்குவோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நாம எடுத்து வச்சுக்கிற மசாலாவை சேர்ப்போம். ஃப்ளேமை லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குவோம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மட்டனை சேர்ப்போம். மட்டனை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குவோம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம 2 கப் போல் தண்ணி சேர்ப்போம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவியோ வேணுமோ அவ்வளோத்துக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விசில் ஆகிட்டு இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியையும் உருளைக்கிழங்கையும் போட்டுருவோம். அதுக்கப்புறமா தேங்காய் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ 2 விசில் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுக்குவோம்.
அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுப்போம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்குவோம். இப்போது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்ப்போம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் நிறமாகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் நிறமாயிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து குழம்புல சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிட்டு. Please subscribe and thanks for watching.